नहीं, मेरी लड़की ने सुसाइड कर दिया है, ये खबर आई है। हाथ जोड़ती रही माँ बाप, हाथ जोड़ते रहे, हमें एक बार दिखाओ, हमारी बच्ची का मुंह एक बार दिखाओ। வணக்கம். நிர்பயாவிலிருந்து தொடங்கி அபயா வரை, ஹாசினி, ஆசிஃபா, ஹாத்ரஸ், இது போன்ற எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ கதைகளை நீங்க பார்த்த பின் கூட, எத்தனையோ போராட்டங்களை கடந்த பின் கூட எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கவில்லை. இந்த அனைத்து பெண்களுமே கேட்ட ஒரே கேள்வி, ஏன் நாங்க ஆணாக பிறக்கவில்லை என்று. அப்படி நாங்களும் ஆணாக பிறந்திருந்தோம் என்றால் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்காது. எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டீர்கள். என்னுடைய ஆடையை பார்த்து கேள்வி கேட்டிருக்க மாட்டீர்கள். நான் ஏன் அந்த இடத்திற்கு அந்த நேரத்தில் சென்றேன் என்கிற அந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டீர்கள். நானும் உயிர் வாழ்ந்திருப்பேன், உங்கள் முன் உயிருடன் அமர்ந்திருப்பேன். என்னை படிக்க சொன்னீர்கள், படித்தேன். டாக்டராக சொன்னீர்களானே, சமுதாயத்திற்காக சேவை செய்ய சொன்னீர்கள், அதையும் செய்தேன். ஆனால் எனக்கு கிடைத்தது என்ன? என்னுடைய உடலை, என்னுடைய சதையை, என்னுடைய ஆத்மாவை கூட சிதைத்து விட்டீர்கள், சின்னாபின்னமாக்கி விட்டீர்கள். இதற்கு பின் மீண்டும் ஒரு முறை என்னை அவமானப்படுத்துவதில் எந்த விதமான குறையும் நீங்க விட்டு வைக்கவில்லை. என் பெயரில் போர்க்கொடி தூக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே 2 நாட்கள் மட்டும்தான் போராடுவீர்கள், அதற்கு பின்பு மறந்து விடுவீர்கள். இதைத்தானே நிர்பயாவிற்கு செய்தீர்கள், இதைத்தானே ஆசிஃபாவிற்கு செய்தீர்கள், இதைத்தானே ஹாத்ரஸ் அதற்கும் செய்தீர்கள். ஆனால் எங்களை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்திய நபர்களுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறீர்கள், பெயில் கொடுத்து வருகிறீர்கள். இன்னைக்கும் நாங்க எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையை ஒருமுறை உணர்ந்து பாருங்கள். கால்கட்டாவில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை உணர்ந்து பாருங்கள். அந்த பெண்ணுடைய தாயார் பேசிய வார்த்தைகளை உணர்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டுக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காமல் இருக்கிறது என்று. ஒவ்வொரு பெண்ணும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள், நான் ஏன் ஆணாக பிறக்கவில்லை என்று. இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரமாக நான் இன்னைக்கு ஸ்டுடியோவில் கிடையாது, வெளியில வந்திருக்கிறேன். ஆனால் கூட என்னால் அமர முடியவில்லை. என்னுடைய வேலை என்னை இழுத்திருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி நான் நிச்சயமாக பேசிய தீர வேண்டும் என்கிற அந்த அக்கறை, அந்த கட்டாயம் இருந்ததால் நான் நடுரோட்டில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். இதற்காக கடந்த 24 மணி நேரமாக நான் என்னோட டீம் உழைத்தது வேற. அதற்கான ரிசர்ச், அதற்கான டாக்குமெண்டேஷன், எக்ஸ்பிளனேஷன் அனைத்தையுமே சேகரிக்கிறோம். ஆனால் இந்த வீடியோக்களை முடக்குவதற்காகவும் ஒரு சில கூட்டம் கிளம்பி இருக்கிறது. இந்த வீடியோவை முடக்குவதற்காக அனைத்து வேலையுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்த உடனேயே லைக் போடுங்கள், ஷேர் போடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இதை தாண்டி யூபிஐ வழியாக எங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். வாருங்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இந்த வீடியோவை 10 புள்ளிகளில் நான் எக்ஸ்பிளைன் செய்ய போகிறேன். அதாவது ஏன், என்ன, எப்படி நடந்தது, யார் குற்றவாளி, எந்த விதமான டவுட்ஸ்கள் இருக்கிறது, ஏன் இந்த போராட்டம் சிபிஐ கையில் இந்த விஷயம் போனதற்கு பின்பு கூட ஏன் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலை 6 மணியிலிருந்து தொடங்கி நாளை காலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடக்கப் போகிறது. எமர்ஜென்சி சர்வீசஸ்களை தாண்டி எந்த விதமான மெடிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்காது. எப்படி மம்தா பானர்ஜி அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த கதையை திசை திருப்புவதற்கான அனைத்து வேலையுமே பார்த்தார், அதை நீங்க பார்க்கணும். எப்படி 24 மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த ஜுடிஷியரி சிஸ்டத்தையே பிரட்டி போடுவதற்காக மக்கள் ரோட்டில் இறங்க தொடங்கிவிட்டார்கள். நிர்பயாவிற்கு பின்பு அபயா என்கிற இந்த கதைக்காக, அபயா உண்மையான பெயர் கிடையாது, எப்படி நிர்பயாவிற்காக ஒரு பெயரை எடுத்து வைத்தோமோ அதே போன்று அபயா என்கிற இந்த பெயரை இந்த பெண்ணிற்காக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். அபயா என்றால் அச்சமில்லாத பெண்மணி. இன்னைக்கு இந்த நாட்டிற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர்கிறார்கள். எங்களுக்கு அச்சமில்லை, ஆனால் எங்களை நசுக்குவதற்காக இதே சொசைட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது என்று.
இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக 7000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள், குண்டர்கள், மாப்ஸ் அந்த மருத்துவமனையை தாக்கியது எதற்காக? அந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். நிச்சயமாக அரசாங்கத்திற்கு, மம்தா பானர்ஜி அரசாங்கத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் ஒரு மிக பெரிய தொடர்பு இருக்கிறது. யாரையோ காப்பாற்றுவதற்காக தான் இந்த அனைத்து வேலையுமே இவர்கள் பார்த்து வருகிறார்கள். நிர்பயா 2 என்று பல்வேறு நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நிர்பயா 2 இல்ல, எத்தனையோ நூற்றுக்கணக்கான நிர்பயாவை ஒவ்வொரு நாளும் நீங்க கொன்று கொண்டிருக்கிறீர்கள், சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசாராம் பாபு, பாபா ராம் ரஹீம் போன்ற, சிவசங்கர் பாபா போன்ற பல்வேறு நபர்களுக்கு பெயில் கிடைக்கிறது, பேரோல் கிடைக்கிறது. இது போன்ற ரேபிஸ்ட்களை நீங்க எம்பியாக பார்லிமெண்டில் வைத்து அழகு பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டில் அபயா போன்ற பெண்களுடன் நடக்கக்கூடிய இந்த கொடூர விஷயத்திற்காக எந்த விதமான சட்டமும் கிடையாது, எந்த விதமான நியாயத்திற்கான வழியும் கிடையாது. இந்த பெண்ணின் தாயார் கூறிய விஷயம் மட்டுமல்ல, ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட்டை நான் படித்தேன். கண்களில் இருந்து தண்ணீர் மட்டும்தான் வந்தது. என்னால் அன்னைக்கு இரவு உறங்க கூட முடியவில்லை. கண்கள் சிதைக்கப்பட்டது, கண்களிலிருந்து ரத்தம் கொட்டுது, மூக்கிலிருந்து ரத்தம், காதுகளிலிருந்து ரத்தம், வாயிலிருந்து ரத்தம். கழுத்தை முறிச்சிருக்கிறார்கள், மோதிர விரலை உடைத்திருக்கிறார்கள், இடது கையை உடைந்திருக்கிறது, இடது கால் வலது கால் ரெண்டுமே உடைக்கப்பட்டது, முதுகலும் உடைக்கப்பட்டது. மொத்தம் 4 பக்கங்கள் கொண்ட இந்த ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுல இருந்து 3 பக்கங்கள் வெறும் அந்த பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்ஸ்களை, அதில் இருக்கக்கூடிய காயங்களை எழுதுவதற்காக மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதாவது பெனிட்ரேஷன் வழியாக ஏற்பட்ட பல்வேறு காயங்களை அதில் எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் 10 புள்ளிகளை நீங்க நிச்சயமாக கவனமாக பார்க்க வேண்டும். இந்த கேள்விகள் இன்னைக்கு நாங்க எழுப்புகிறோம். எதற்காக பிரின்சிபல் ஆஃப் ஆர்ஜே கர் காலேஜ் சந்தீப் கோஷை காப்பாற்றுவதற்காக டிஎம்சி வேலை பார்க்கிறது? இந்த ஸ்பெஷல் கேரக்டரை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிபிஐ இன்ட்ரோகேஷனில் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறார்கள்? சந்தீப் கோஷ் எதற்காக மிக முக்கியமான நபராக மாறிவிட்டார்? அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கணும், மிகவும் முக்கியமாக பார்க்கணும். இதை தாண்டி காலேஜ், அந்த மருத்துவக் கல்லூரியில் என்னதான் உண்மையில் நடக்கிறது? டிஎம்சிக்கும் ஆர்ஜே கர் காலேஜிற்கும் என்ன தொடர்பு, என்ன சம்மதம்? எதற்காக ஆயிரக்கணக்கான குண்டர்கள் இந்த மருத்துவக் கல்லூரியில் தாக்குதலை நடத்தினார்கள்? யாரை காப்பாற்றுவதற்காக? கேங்ரேப்பா, கோல்ட் மர்டரா? இதை பற்றியும் நான் பார்க்க வேண்டும். சிபிஐ எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனை செய்ய போறார்கள்? எதற்காக இந்த அளவில் பாலிடிக்ஸ் செய்யப்படுகிறது? ஜுடிஷரி மீது, சட்டத்தின் மீது ஏன் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள்? கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா, எதற்காக ஒரு மிக முக்கியமான லா தேவைப்படுகிறது? இடி, சிபிஐ, ஐடி போன்ற ஒரு லா பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்பிற்காக நாம் ஏன் கொண்டு வர வேண்டும்? கடைசியில் ஏன் இந்த விஷயத்திலும் ஃபேக் நியூஸ் பரப்பப்படுகிறது? அனைத்துமே பார்க்கலாம். முதலில் நீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டு சந்தீப் கோஷ், எதற்காக சந்தீப் கோஷிற்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது அதை நீங்க பாருங்க. சந்தீப் கோஷ் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியின் பிரின்சிபல், திரிணாமுல் காங்கிரசுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நபர். 2021ஆம் ஆண்டு இந்த நபருக்கு கால்கட்டா நேஷனல் மெடிக்கல் காலேஜில் வைஸ் பிரசிடென்ட் பதவி கிடைத்தது. அதற்கு முன்பு இந்த நபருடைய பர்சனல் கேரக்டரையும் கொஞ்சம் பாருங்கள். இந்த நபர் 6 முறை இந்த பெண் டாக்டர், மறைந்து போன பெண் டாக்டருடைய உண்மையான ஐடென்டிட்டியை வெளிவிட்டார். இந்த நபருடைய மனைவி இந்த நபர் மீது வயலன்ஸ் வழக்கை போட்டிருக்கிறார். ஹோம் வயலன்ஸ், வீட்டில் இந்த நபர் தன்னுடைய மனைவியை அடிச்சு துன்படுத்தி இருக்கிறார். அந்த அளவில் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய இந்த நபர். இந்த நபருக்கு 2021ஆம் ஆண்டு வைஸ் பிரசிடென்ட் பதவி. ஒரு சில நாட்களுக்கு பின்பு இந்த நபருக்கு உயர் பதவி கிடைத்தது. வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து பிரசிடென்ட் பதவி இன் ஆர்ஜே கர் காலேஜ், டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ப்ரமோஷன். ஆனால் இந்த நபர் இந்த கல்லூரியில் சேர்ந்த நாள்ல இருந்து இந்த நபர் மீது பல்வேறு கான்ட்ரோவர்சிகளும் தொடங்கியது.
எந்த விதமான கான்ட்ரவர்சி? மருத்துவ கல்லூரிக்கு தேவைப்படக்கூடிய அந்த டெட் பாடிஸ் யாருடைய டெட் பாடியாக இருக்கிறதோ அந்த பெற்றோர்கள் அந்த ஃபேமிலியிடம் எந்த விதமான பர்மிஷனும் வாங்காமல் அந்த டெட் பாடிஸ்களை இவர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். பிடிபட்டு போனார். உடனடியாக இந்த நபருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்திருக்கிறது வேறொரு கல்லூரிக்கு. டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதற்கு பின்பு மே மாதம் 2023 டாக்டர் சனத் கோஷ் என்கிற இன்னொரு டாக்டருக்கு அந்த இடத்தில் டிரான்ஸ்பர் கொடுத்திருக்கிறார். அவரால் அந்த இடத்திற்கு வரக்கூட முடியவில்லை, மிரட்டியிருக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்குள் அந்த நபருக்கு வேறொரு இடத்தில் டிரான்ஸ்பர் கிடைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இதே சந்தீப் கோஷ் என்கிற இந்த நபர் அதே இடத்திற்கு வந்து விட்டார். யாரோட உதவியால், எப்படி வந்தார்? இது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான வேலை. சரி, இதற்கு பின்பு 2வது முறை மீண்டும் ஒரு முறை இந்த நபருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்திருக்கிறது. இந்த முறை முர்ஷிதாபாத் மெடிக்கல் காலேஜ். இந்த நபர் மீது இருந்த குற்றச்சாட்டு மருத்துவக் கல்லூரியில் நடந்த ராகிங். இந்த முறை என்ன நடந்தது? இன்னொரு டாக்டருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்த போது 5 நாட்கள் வரை அந்த நபரை கல்லூரிக்குள் நுழையக்கூட விடவில்லை. 1 மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை இதே இடத்திற்கு இந்த நபருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்திருக்கிறது. இந்த முறையும் அப்படித்தான். இந்த முறை நேஷனல் மெடிக்கல் காலேஜிற்கு மீண்டும் ஒரு முறை டிரான்ஸ்பர் கிடைத்ததற்கு பின்பு அதுவும் 8 மணி நேரத்திற்குள் மம்தா பானர்ஜியின் அரசாங்கம் இந்த நபருக்கு ப்ரமோஷனாக கொடுத்த அந்த பதவியை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நபரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் ஹைகோர்ட்டுக்கு போன பின்பு ஹைகோர்ட் இந்த நபரை நீக்கிய பின்புதான் இந்த அராஜகம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் டிஎம்சி இந்த அளவில் இந்த நபர் மீது இந்த அளவில் அக்கறை காட்டுகிறது? ஏன் டிஎம்சி இந்த நபருக்காக இந்த அளவில் போராடி வருகிறார்கள்? அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய 2வது விஷயம், ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்டீட்ஸ் அட் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். மருத்துவ கல்லூரியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இதற்கு மேல் நீங்க பாருங்க. இந்த இடத்தில் சஞ்சய் ராய் என்கிற இந்த நபரை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். சஞ்சய் ராய் மட்டும்தான் இதில் ஈடுபட்டாரா என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது அந்த ஆட்டோபயோப்சி நான் தொடக்கத்திலே காட்டிய போது டாக்டர்களுக்கு இந்த நபர் மீதோ இவர்கள் போலீஸ் கொடுக்கக்கூடிய இந்த தியோரி மீதோ எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்ல மற்ற அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர்கள் கூறக்கூடிய விஷயம் இந்த கொலையை, இந்த ரேப்பை ஒரு நபர் செய்யவில்லை, பல நபர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சிபிஐ எப்படி ஹேண்டில் செய்ய போகிறது, மக்களுடைய கேள்விகள் எப்படி பார்க்க போகிறது என்று பார்ப்பதற்கு முன்பு இந்த மருத்துவக் கல்லூரியில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2001 சுமித்ரா பிஸ்வாஸ் என்கிற ஒரு நபர் ஹாஸ்டல் ரூமில் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நபரை பற்றி இன்னும் அலசி ஆராயும் போது மருத்துவக் கல்லூரியில் நடக்கக்கூடிய புரோனோகிராஃபி மற்றும் ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட்டை பற்றி, ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய பல்வேறு அத்துமீறல்களை பற்றி அவர் வெளியே எக்ஸ்போஸ் செய்வதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. பல்வேறு நபர்களிடம் அவர் போய் பேசியும் இருந்திருக்கிறார். அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அந்த நபரை சைலன்ஸ் செய்து விட்டார்கள். 2003 ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் ஸ்டாஃப் கமிட்டட் சூசைட். அங்கேயும் ஹவுசிங் ஸ்டாஃபுடைய பேர் அரிஜித் தத்தா. அவரும் அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகளை பற்றி குரல் எழுப்புவதாக ஒரு செய்தி வெளியானது. 2016 டீகம்போஸ்ட் பாடி ஆஃப் ஆர்ஜே கர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அவருடைய சடலம் கிடைத்தது. 2020 25 வயதான ஒரு டாக்டர், அவரும் அங்க சுசைட் செய்ததாக ஒரு தகவல் வெளிவருகிறது. 2020 நீங்க பார்த்தீர்கள்னா பலோமி ஷாஹா என்கிற 2nd இயர் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினி, அவர் சுசைட் செய்து கொள்கிறார். 2023 இன்டர்ன் டைஸ் அவுட் ஆஃப் ஓவர் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அங்க ட்ரக்ஸும் விற்பதாக ஒரு செய்தி வருகிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னருக்கு ஓவர் டோஸ், ட்ரக்ஸோடைய ஓவர் டோஸ் காரணமாக அவர் இறந்து விடுகிறார். இந்த விஷயத்திற்காக அன்நேச்சுரல் டெத்தாக போலீஸ் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறது வழக்கை தலா போலீஸ் ஸ்டேஷனில். அந்த கேஸை அங்கே க்ளோஸ் செய்து விட்டார்கள்.
இத்தனை இன்சிடென்ட்ஸ்கள், இத்தனை விஷயங்கள் இங்கே நடக்கும்போது கூட ஏன் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் இதுவரை அங்கே நடக்கவில்லை? ஏன் ஒரே பிரின்சிபலை நீங்க தொடர்ந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைத்தால் கூட அவரை மீண்டும் ஒருவரை அதே இடத்தில் நீங்க வைத்திருக்கிறீர்கள்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. டிஎம்சியுடைய அன்பு இந்த பிரின்சிபல் மீது எந்த அளவில் இருக்கிறது, இதுவும் ஒரு புள்ளியாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க பாருங்கள். டிஎம்சி லவ் ஃபார் பிரின்சிபல் கோஷ். மீண்டும் 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 இந்த மருத்துவக் கல்லூரியில் இவருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது என்று நீங்க பார்க்கும்போது, இதே திரிணாமுல் காங்கிரஸோடைய ராஜ்யசபா எம்பியான சாந்தனு சேன் பிரின்சிபல் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். அங்க எந்த விதமான படிப்பும் நடப்பதில்லை. என்னுடைய மகனும் அந்த மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கிறார். அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை பற்றி நானும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். டிஎம்சியின் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இது போன்ற குற்றச்சாட்டு எடுத்து வைத்ததற்கு பின்பு மம்தா பானர்ஜி உடனடியாக இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்படி அவரை ஸ்போக் பர்சன் பதவியிலிருந்து, டிஎம்சியோடைய ஸ்போக் பர்சன், ஒன் ஆஃப் த ஸ்போக் பர்சன், அதிலிருந்து நீக்கிவிட்டார். அதாவது யாருமே இந்த மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசக்கூடாது, யாருமே பிரின்சிபலை பற்றி பேசக்கூடாது. இந்த விஷயத்திற்கு பின்புதான் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், மக்கள் மனதில் என்ன காரணம், என்ன ரிலேஷன்ஷிப் மம்தா பானர்ஜியின் அரசாங்கத்திற்கும் இந்த பிரின்சிபலுக்கும் இருப்பதாக அந்த சஸ்பிஷன் அதிகரித்திருக்கிறது. 4வது பாயிண்ட், மிட் நைட்ல, அர்த்தராத்திரியில் ஏன் இது போன்ற குண்டர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் தாக்கினார்கள்? டெலிவிஷன் கேமராவிற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி டாக்டர்ஸ்கள், மாணவர்கள் இரவு நேரத்தில் ஒரு சாலிடாரிட்டியை காட்டுவதற்காக அமைதி ஒரு நடைப்பயணத்தை ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். அந்த நடைப்பயணம் தொடங்குவதற்கு முன்பே முதலில் 1000 பேர் கூடியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு அது கூட 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 ஒரு 7-8,000 நபர்கள் வரை வந்திருக்கிறது. எப்படி போலீசார்கள் இத்தனை நபர்களை கூட விட்டார்கள்? எப்படி போலீசார்கள் அந்த இடத்தில் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை? இன்னும் சொல்ல போனால் வெளிவரக்கூடிய செய்தி பார்த்தீர்கள்னா, போலீசார்கள் தான் முதலில் அங்கிருந்து ஓடினார்களாம். மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் அந்த கதவுகளை தட்டி எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் தான் கதறினார்களா? இது அங்களுடைய நிலை. 5th பாயிண்ட், ப்ரீ பிளான்ட் மர்டரா இல்லை, அதாவது திட்டமிட்டு இந்த கொலையை நடத்தினார்களா, திட்டமிட்டு இந்த மர்டர் நடந்ததா என்கிற அந்த கேள்வி இங்கே பார்க்கணும். சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு சில புள்ளிகளை நிச்சயமாக பார்க்க வேண்டும். இன்ஸ்டன்ட் ஆஃப் மேட்மேன் ஹூ ஹேட் ரேப்ட், யார் இந்த கொலையை செய்தார்களோ, இந்த பெண்ணை ரேப் செய்தார்களோ, அந்த நபரை பற்றின ஒரு ஆழமான ரிசர்ச் நடக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். சிஸ்டமேட்டிக் கோஆர்டினேட்டட் பிளான்ட் கேங் ரேப் ஆகியது. சிஸ்டமேட்டிக் முறைப்படி திட்டமிட்டு இந்த கொலையை அவர்கள் செய்தார்களா? இதை தாண்டி எந்த விதமான ரேப் அல்ல சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள், பல்வேறு விஷயங்களை அவர்கள் சேகரித்து இதற்கான வேலையை பார்க்கணும் என்று. ஏன் இந்த கேள்வி வருகிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, கல்கட்டா போலீஸ் தொடர்ந்து இந்த விஷயத்தை டைவர்ட் செய்வதற்காகவும் பல்வேறு வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். சீமன் ரிகவர் ஆகி இருக்கிறது. நாங்கள் ஒரே ஒரு நபரை தான் குற்றவாளியாக பார்க்கவில்லை, ஒரு நபரை, முக்கியமான குற்றவாளியை நாங்கள் பிடித்து விட்டோம், ஆனால் இதில் பல இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் செய்ய போகிறோம் என்று தான் கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் இதை எப்படி கையாண்டார்கள் என்கிற அந்த விஷயத்திற்காக தான் இந்த அளவில் போராட்டத்தை நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு நபரால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமா? ஏன் கல்கட்டா போலீஸ் இதை இந்த அளவில் மிஸ்ஹேண்டில் செய்தார்கள்? கான்ஸ்பிரசி என்ன, கான்ஸ்பிரசி தியோரி என்ன, மெடிக்கல் கரப்ஷன் இன் ட்ரக்ஸ், இது ஒரு பக்கமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பெண்ணை கற்பழிக்கவில்லை, இந்த பெண்ணை கற்பழிப்பதற்காக ஒரு நாடகத்தை ஆடியிருக்கிறார்கள். அந்த நாடகம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இந்த விஷயத்தை டைவர்ட் செய்வதற்காக, உண்மையிலேயே அந்த பெண்ணை கொலை செய்வதற்காகவும் சைலன்ஸ் செய்வதற்காகவும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். எப்படி என்று நீங்க பாருங்கள். மருத்துவக் கல்லூரியில் எப்படி பல பேர் அங்கே தற்கொலை பல விதமாக உயிரிழந்திருக்கிறார்களோ, அதே போன்றுதான் இந்த பெண்ணையும் கொன்ற கதையும் வெளிவந்திருக்கிறது. மெடிக்கல் கரப்ஷன் இன் ட்ரக்ஸ், இது போன்ற விஷயங்களை இந்த பெண்மணியும் எக்ஸ்போஸ் செய்ய பார்த்தாரா?
அங்க நடக்கக்கூடிய பல்வேறு அத்துமீறல்களை பற்றி இந்த பெண்ணிற்கு தெரிந்ததற்கு பின்பு இந்த பெண் மீடியாவிடம் போய் மற்ற இடங்களுக்கு போய் பேச போறார் என்று இந்த தகவல் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த பெண்ணை கொன்று விட்டார்கள் என்கிற அந்த கதையை கூறுகிறார்கள். இதில் பாலிடிக்ஸும் வந்துவிட்டது. அந்த தாக்குதல் நாங்க செய்யவில்லை, இது பிஜேபி தான் செய்திருக்கிறது, இல்ல நாங்க செய்யவில்லை, இது டிஎம்சி அடியாட்கள் தான் செய்திருக்கிறார்கள். ஒருத்தல் மீது ஒருத்தல் குற்றச்சாட்டை பழியை போட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி, பிஜேபி அண்ட் சிபிஐஎம் ஆஃப் ட்ரைங் டு ட்ரிகர் பங்களாதேஷ் லைக் ப்ரொடெஸ்ட். பங்களாதேஷ்ல எப்படி ப்ரொடெஸ்ட் நடந்ததோ அதே போன்று வெஸ்ட் பெங்காலில் நடக்க வேண்டும் என்று சிபிஐ மற்றும் பிஜேபி திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்கிறார்கள் என்று அந்த இடத்தை கூறுகிறார்கள். ஆனால் உண்மை இந்த இடத்தில் நான் பொலிட்டிக்கல் கான்டெக்டை கொண்டு வர விருப்பப்படவில்லை. அதனால் இதை இங்கே நான் விட்டு விடுகிறேன். பாயிண்ட் நம்பர் 7, சிபிஐ இடம் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள். இதை 6 புள்ளிகளாக நான் எழுதியிருக்கிறேன். சிங்கிள் பர்சன் ஆர் கேங்ரேப், ஒரு நபரா இது கேங்ரேப்பா, இந்த விஷயத்தை மிக முக்கியமாக நீங்க ஃபோக்கஸ் செய்யணும். சஞ்சய் ராய் ஏற்கனவே ஒரு சிவிலியன் போலீஸ் வாலண்டியராக வேலை பார்த்தது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வேலை பார்த்தது. இந்த நபர் எதற்காக இந்த வேலையை பார்த்தார், எப்படி இது நடந்தது, தனியாக செய்தாரா இல்ல மற்ற நபர்களுடன் செய்தாரா, அந்த விஷயத்தை சிபிஐ விளக்கணும். இந்த இடத்தில் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்கிற விஷயம் வெளிவருகிறது. எந்த விதமான எவிடன்ஸ் இவர்கள் டிஸ்ட்ரக்ட் செய்திருக்கிறார்கள், இதை பற்றி அவர்கள் பேசணும். ஏன் இந்த வழக்கை தொடக்கத்தில் சுசைடாக எடுத்து காட்டினார்கள், ஏன் அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு பெண்ணுடைய சடலத்தை காட்ட மறுத்து வந்தார்கள், இதை நீங்க பார்க்கணும். வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்வால்வ்ட், மருத்துவக் கல்லூரியின் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவில் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இருக்கிறது, அதை நீங்க பார்க்கணும். த ரோல் ஆஃப் பிரின்சிபல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நீங்க பார்க்கணும். இந்த இடத்தில் போலீசார்கள் எப்படி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கையாண்டார்கள், அவர்களுக்கு எப்படி தகவல் கிடைத்தது, யார் அந்த தகவலை முதலில் கொடுத்தார்கள் என்கிற அந்த இடத்தையும் இவர்கள் பார்க்கணும். இது எல்லாமே சிபிஐ சம்மன் செய்து இதெல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்? அடுத்த புள்ளி, ஜுடிஷியரி மீது ஏன் நாம் நம்பிக்கை இழந்து விட்டோம்? காரணம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இல்ல, மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அவர்களை நீங்க எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்க ஆன் த ஸ்பாட் மாப் ஜஸ்டிஸை செய்து விடுகிறோம், புல்டோசர் ஜஸ்டிஸை நாங்களே கொடுத்து விடுகிறோம், உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது, எங்கள் கையில் ஒப்படைத்து பாருங்கள், நாங்கள் செய்கிறோம். அப்படி அது நடந்து விட்டால், அப்படி நடக்கவில்லை என்றால் கூட எந்த அளவில் ஜுடிஷியரி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று நீங்க அதை பாருங்கள். 5 கோடி பெண்டிங் கேசஸ்கள் இன்னைக்கும் இருக்கிறது. 80,000 பெண்டிங் கேசஸ்கள் வெறும் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டுமே இருக்கிறது. கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட்ல இருந்து கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் இது. நீட் ஸ்கோர் யூனிட், நிச்சயமாக தெரியும் சொல்யூஷன் என்ன. பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்பிற்காக சீரியஸ் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் என்கிற இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்து அந்த சட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா இது போன்ற மருத்துவக் கல்லூரிகள், இது போன்ற ஆபீசஸ்களில் ஒரு சேஃப் ஜோனாக நீங்க உருவாக்கணும். அந்த சேஃப் ஜோன் பிரைவேட் செக்யூரிட்டி ஆபீசர்கள் அல்ல போலீஸை வைத்து நீங்க செய்யாத வரை அதை நீங்க எதுவுமே செய்ய முடியாது. கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா இதில் வரக்கூடிய ஃபேக் நியூஸையும் நீங்க ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். செக்ஸ் ராக்கெட், ட்ரக் ராக்கெட், ஆர்கன் டிராஃபிக்கிங் ராக்கெட், பயோமெடிக்கல் வேஸ்ட் ராக்கெட், பிளாக் மேஜிக், எவிடன்ஸ் டேம்பரிங், மகாபாத்ரா அந்த விஷயம், சிசிடிவி ஃபுட்டேஜ் டிஸ்ட்ரக்ஷன், செமினார் ரூம் டிஸ்ட்ரக்ஷன், இது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஃபேக் நியூஸும் பரப்பப்பட தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்திற்கு செமினார் ரூமை உடைத்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். செமினார் ரூம் 3rd ஃப்ளோர்ல இருக்கிறது. ஆனால் அந்த கல்லூரியில் அந்த கல்லூரி நிர்வாகம் அதே ரூமை ஒயிட் வாஷ் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நடந்திருக்கிறது, எவிடன்ஸை டிஸ்ட்ரக்ட் செய்வதற்காக. அன்னைக்கு போன மாப் அந்த ரூமை உடைத்து விட்டார்கள் என்கிற அந்த கேள்வியும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த ரூம் சேஃப் ஆக இருக்கிறது. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி இந்த இடத்தில் டிரான்ஸ்பரண்டாக அவர்களுடைய அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்க வேண்டும். அன்னைக்கு அதை நிலவி விட்டதற்கு பின்பு இன்னைக்கு மம்தா பானர்ஜி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள், மஹுவா மொய்த்ரா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள் அனைத்துமே வீணாக தான் இருக்கிறது. இந்த விஷயத்தை 1 நாள் 2 நாளில் மக்கள் மறந்து விட்டுவார்கள்.
அதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொலிட்டிஷியனுமே ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே நினைக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தில் கையில் எடுத்த உடனே அந்த விஷயம், அந்த கிரைம், அந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்காத வரை, அதை பற்றின ஒரு ஆழமான ஒரு சீரியஸான சட்டம் வராத வரை இது போன்ற கிரிமினல்கள், இது போன்ற நபர்கள் அவர்களை அடக்க முடியாது, பெண்களை காப்பாற்ற முடியாது என்கிற இந்த விஷயம் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நாங்கள் மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்திருக்கிறோம். பல மணி நேரம் நாங்கள் உழைத்திருக்கிறோம். கடைசியில் நான் கூறக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, that crime against women will not stop until unless when political class and legal fertility will give clear message. ஒரு தெளிவான மெசேஜ் இந்த நாட்டு பொலிட்டிஷியன்ஸ், அரசாங்கங்கள் இது போன்ற கிரிமினல்களுக்கு கொடுக்காத வரை பெண்களுடன் நடக்கக்கூடிய இது போன்ற அத்துமீறல்கள், இது போன்ற அநீதிகளை நம்மளால் தடுக்க முடியாது. ஒரு மெசேஜ் போகணும். நான் ஒரு பெண்ணை தொட்டேன் என்றால், நான் ஒரு பெண்ணை தவறாக சிந்தித்தேன் என்றால் கூட என்னை இந்த நாட்டு அரசாங்கம், மக்கள் விடமாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையே அழிந்து போகும் என்கிற அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் கிடைக்காத வரை இது போன்ற சம்பவங்கள், அதை எப்படி நாம் தடுக்க முடியும்? அதை தடுப்பதற்காக உங்களிடம் ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் இருந்தாலோ, இல்லை ஐடியாஸ் இருந்தாலோ, சொல்யூஷன் இருந்தாலோ, தயவு செய்து கீழே எழுதுங்கள், கமெண்டில் எழுதுங்கள். எங்களுடைய இமெயில் ஐடியும் கீழே எழுதி இருக்கும். அதிலும் நீங்கள் எங்களை இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.